வன்னியர் என்ன ஒரு சமுதாயத்தை அடகு வைத்து பல கோடி ரூபாய் சொத்து சேர்க்கிற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. புரியுதா? வன்னியர் சமுதாயத்தை அடகு வச்சு ஜாதி வெறி தூண்டி இந்த திமுக காரனுக்கு பாமகவுடையதை பிடித்து சுவைக்கவில்லை என்றால் தூக்கம் வராது போல. தர்மபுரி பகுதியில் திமுக மற்றும் இதர பிற கூட்டணி கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்தலாம், ஒரு போராட்டம் நடத்தலாம். அந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்பது வேறு. ஆனால் அங்க திமுக பேசப்பட்டத்தினுடைய நோக்கம் என்பது வேறு. எந்த காரணத்திற்காக போராட்டம் அறிவிக்கப்பட்டதோ அதை தானே பேசணும். சம்மந்தம் இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சி பிடிச்சிட்டு ஏன் தொங்கணும்? பாட்டாளி மக்கள் கட்சி சாதி அரசியல் செய்து வன்னியர்களை ஏமாற்றி கொண்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசலாம். எந்த மண்ணுல? திமுக வன்னியர்களுக்கு வாக்கு கொடுத்த அந்த மண்ணுல பேசுறான். இதே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த மண்ணுக்கு வந்து வன்னியர்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய அந்த பகுதியில தொகுதியில நாங்கள் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுப்போம் என்று ஏமாற்றியது இந்த கேடுகட்ட திமுக. உதயநிதி ஸ்டாலின் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு நான் முழுமையாக போராடுவேன் என்று சொல்லி வன்னியர்களை ஏமாற்றியது இந்த கேடுகட்ட திமுக. யார் சாதி அரசியல் பண்றா? சரி, ரைட்டு. வர சட்டமன்ற தேர்தலில் தருமபுரி தொகுதியில மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்களை வேட்பாளர்களாக அறிவித்து தேர்தல் களத்தை திமுக கண்டிடுவதற்கு தயாராக இருக்கிறதான்னு சொல்லுங்க பார்க்கும். செய்யாது. என்ன செய்யும்? வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்களை தான் வேட்பாளராக நிறுத்தும். காரணம் சாதி அரசியல். சாதி அரசியல். நாங்கள் அனைத்து சமுதாயத்திற்கும் உகந்தவர்கள் என்று ஊர் முழுக்க தாளம் தட்டக்கூடிய திமுக மாற்று சமுதாயத்தை சார்ந்த ஒருவரை வன்னியர்கள் குழுமி இருக்கக்கூடிய தொகுதியில் நிறுத்துமா என்று கேட்டால் கிடையாது. காரணம் சாதி. இப்படி சாதி பார்த்து வேட்பாளர்களை நிறுத்தக்கூடிய கேடுகட்ட திமுகவில் இருந்து கொண்டு ஒருத்தன் பேசுறான்னா அவன் சாதியை பத்தி பேசலாமா, அவன் அந்த கட்சியை பத்தி பேசலாமான்றத அவன் நினைத்து பார்க்க வேண்டும். இருக்கு, கச்சேரி இருக்கு. ஏதோ நூல் இழையில 2024 தோல்வியை தழுவினோம். அதற்கெல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடிய தருணம் வந்து விட்டது. அதற்கெல்லாம் பதில் கூற வேண்டிய தருணம் வந்து விட்டது. பொறுத்துருங்க, எல்லாம் பதில் இருக்கு. ஒரு மைக்கு கிடைச்சிட்டா போது என்ன வெங்காயத்தை வேணாலும் பேசலான்ற எண்ணம் இருக்குதுல்ல, அதை இந்த தேர்தலில் அடியோடு வெட்டி வீழ்த்தி காட்டுகிறோம். அந்த இடத்துல கை தட்டணும் சில கட்சியை சார்ந்தவர்கள் அப்படின்றதுக்காக இப்படியெல்லாம் பேசிய கேடுகட்ட ஈன பிறவிக்கு வன்மையான கண்டனங்கள்.